சென்னை புரசைவாக்கம் சாலையில் எதிரே உள்ள சாலையமா நகரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில் காலை 1 மணி நேரமாக கிட்டத்தட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர் கனமழையானது பெய்து வருகிறது. இந்த வகையில் சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த நீர் தேக்கம் என்பது மிகுதியாக காணப்படுகிறது. நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய பகுதி இந்த பெரம்பூர் புரசைவாக்கம் பகுதி. புரசைவாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாலையம்மா குடியிருப்பு பகுதி. இந்த குடியிருப்பு பகுதிகளில் இந்த 1 மணி நேரம் பெய்த மழைக்கு முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேக்கம் என்பது மிகுதியாக காணப்படுகிறது. நீங்களே இந்த காட்சிகளை பார்ப்பீங்க. இந்த வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது. இந்த குடியிருப்பு பகுதிக்குள்ளே இருந்து வெளியே வரக்கூடிய பொதுமக்கள் வாகனங்களை இயக்க முடியாத ஒரு நிலை தான் காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இந்த மழைநீர் தேக்கத்துடன் கூடிய கழிவுநீர் கலப்பதன் காரணமாக இந்த பகுதியில் இந்த மிகுந்த நீர்த்தேக்கம் என்பது காணப்பட்டு வருகிறது. இந்த கழிவுநீர் கலப்பதன் காரணமாக ஒரு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்கிறாங்க. இந்த கழிவுநீர் கலப்பதற்கான முக்கிய காரணம் இந்த பகுதிக்கு அருகாமையில் ஒரு மெட்ரோ பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த மெட்ரோ பணியின் காரணமாகவே இந்த பகுதிகளில் மழைநீர் தேக்கம் இருப்பதாகவும் இந்த கழிவுநீர் காரணமாக இந்த சாலைகளில் இந்த ஒரு சுகாதார ஒரு சீர்கேடு ஏற்படுவதாக இங்கே கூறுறாங்க. இங்கே பார்ப்பீங்க விஷுவல்ஸில் இந்த பகுதியில் இங்கே இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ளேயே தண்ணி புகுந்து இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. பக்கத்தில் ஒரு பொதுமக்கள் இருக்காங்க. இந்த மழை பெஞ்சாலே இந்த பிரச்சனை வருதா? இது பிரச்சனையை பற்றி மழை வந்தாலே இந்த பிரச்சனை தான் எங்களுக்கு. ஆமாம், இது ஒரு வாரமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி பேஞ்ச மழையில் தான் இந்த மாதிரி. இல்லை அவ்வளோ இல்லை. சாதாவாக மழை வரும்போது தண்ணி நிறைய மழை வந்தால் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடும். இது சாதா தண்ணி. போயிட்டு பாரு, இவ்வளோ நேரத்துக்கு நிற்கிதுங்க. அவ்வளோதான், வேறு எந்த பிரச்சனை. கஸ்போன் எடுத்து விட்டால் போதும். குப்பைகளை அங்கங்கே போட்டுடுறாங்க. குப்பைங்களுக்கு ஒரு இது கட்டி விடணும் மெயின். அதில் போட வச்சு ஒரு போட்டுடணும். வீட்டுக்குள்ளே வந்து பாருங்களேன். உள்ளே வாங்க, உள்ளே நீங்கள் பாருங்க. எவ்வளோ நாளைக்கு ஆரம்பிச்சா இருக்குது. வீட்டிலோட தண்ணி இங்கே தண்ணி இங்கே வந்துடும். பாதி படிக்கலை. இல்லை, பைக் நிற்க ஆட்டோ நிற்கிற. ஆட்டோ தண்ணி போகவில்லை. தண்ணி நிற்குது அங்கே. இல்லை அம்மிட்ட மழை பெய்ய தண்ணி இல்லை. அப்படியே ஒரு காவ தண்ணி தான். நீங்களே பொதுமக்களோட குற்றச்சாட்டை சொல்லியிருப்பீங்க. பொதுவாகவே இந்த பகுதிகளில் இந்த சிறிய மழை பெய்ந்தாலுமே பெரிய அளவில் தண்ணீர் தேங்கும் என்று சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த இடத்துல மழைநீர் தேக்கத்துடன் கூடிய கழிவுநீர் வெளியேறி வரக்கூடிய காட்சிகள் தான் பார்க்குறீங்க. குறிப்பாக இங்கே முழங்கால் அளவுக்கு தண்ணி இருக்குது. இன்னும் இந்த உள்ளே போனோம்னா இன்னும் தண்ணி நிறையாவே இருக்குது. இதில் உள்ளே போக முடியாத ஒரு சூழல் தான் காட்சிப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பகுதியில் இந்த சிறிய மலைக்கே மழைநீர் தேக்கம் என்பது மிகுதியாக காணப்பட்டு வருவதாகவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், குறிப்பாக கவுன்சிலர்ஸ் யாருமே இந்த ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் தொடர்ந்து வைத்தாலும் கூட இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே இங்கே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்றதான் இந்த பகுதியோட மக்களுடைய பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த பகுதியில் உள்ள நிலவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சிவகுமார்.